பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னன்னா, மெசேஜுடைய தலைப்பு வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல். எடுத்துக்கொள்ளப்படுதல் இன்னைக்கு மெசேஜுடைய தலைப்பு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40-41வது வசனம். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் யந்திரம் வளர்த்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்கள்ல எடுத்துக்கொள்ளப்படுதல், கைவிடப்படுதல், யாரு கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, யாரு கைவிடப்படுவார்கள் என்கிறதான இந்த மெசேஜோட தலைப்பு. அதனால எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னா என்னது? இயேசுவின் வருகையில் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னா இன்னைக்கு சில கிறிஸ்தவர்களுக்கு விளங்காது. சுத்தமா உலக பிரகாரமான மக்களுக்கு அது என்னன்னே தெரியாது. அதனால இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எடுத்துக்கொள்ளப்படுதல். எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதல்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதுல 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான், நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளப்படுறது அப்படின்னா, அங்க எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, எப்படி இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம்? இயேசுவினுடைய ரகசிய வருகையிலே எப்படி இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துல எப்பவும் நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. எலியா வந்து எப்போதுமே தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் இருந்தார். தேவன் எங்க போறாரோ அங்க தேவனோடு கூட ஒரு நடக்கிற மனிதனாய் அவர் காணப்பட்டதுனால அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10-11 சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டால் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்று எலிசாட்ட சொல்றாரு. எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று எலிசாக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எலிசா வந்து எலியாட்ட கேட்கிறாரு, நீங்க எடுத்துக்கொள்ளப்பட போறீங்க, அதனால உங்கள்ட்ட வந்து ரெட்டிப்பான வரங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்ப எலியா சொல்கிறார், நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் இல்லையா, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகும் பொழுது நீ என்னை பார்த்தாயானால் உனக்கு கிடைக்கும் என்று எலியா சொல்கிறார். சரி கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல உலக பிரகாரமாக இருக்கிற மக்கள் வந்து எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் இயேசு வரப்போகிறார், ரகசிய வருகை வரப்போகுது, எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு விளங்க மாட்டேங்குது. எவ்வளவு சொன்னா கிறிஸ்தவர்களுக்கே விளங்க மாட்டேங்குது, அப்புறம் எப்படி உலக பிரகாரம் மக்களுக்கு புரியும் சொல்லுங்க? அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுறாருன்னா நாமளும் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. அங்கே எலியா வந்து எப்பொழுதுமே கர்த்தரோடு கூட நடக்கிற மனுஷன், கர்த்தரை முன்னுக்கு நிறுத்தி கர்த்தரோடு எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்ததுனால அந்த நாட்களிலே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களே. அதுல ஒரு மனிதனை பற்றி போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 8:39வது வசனத்துல பிலிப்புவை பத்தி நாம் பார்க்கிறோம். பிலிப்பு வந்து மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு பிறகு அங்க என்ன நடக்குது பாருங்க. 39வது வசனம், அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு புறப்பட்டு போனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலிப்பு எதனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? பிலிப்பு ஆவியானவர் கொண்டு போக காரணம் என்னன்னா, அவரும் வந்து பிலிப்பு வந்து எப்படி அப்போஸ்தலர் 8:29 சொல்லப்பட்டிருக்குது, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொண்டு பிலிப்பு உடனே சொன்னார். பிலிப்பு உடனே கீழ்ப்படிந்தார். நாட்கள்ல கீழ்ப்படுகிற காரியங்கள், தேவன் எந்த ஒரு கடினமான காரியம் சொன்னாலும் சரி, லகுவான காரியங்கள் சொன்னாலும் சரி, நாம் தேவனுக்கு உடனடியாக ஏன் ஆண்டவர் என்று கொஸ்டின் கேட்காதபடிக்கு உடனடியாக நாம் கீழ்ப்படிவோமானால் கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாட்கள்ல கர்த்தர் சொல்ற லகுவான காரியங்கள் எல்லாம் எல்லாரும் செஞ்சிருவாங்க. ஆனா சில காரியங்கள், கடினமான காரியங்கள் எல்லாம் செய்யறதற்கு யோசிப்பாங்க. ரொம்ப உலக பிரகாரமா அசுத்தத்துல வாழ்கிறவர்களுக்கு
சடனா போய் ஏசப்பா சொல்வாரு, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லுவாரு. அது கொஞ்சம் கடினமா இருக்கும். இவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி சொல்றது, ஒருவேளை அடிச்சிருவாங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதை உடனே அங்க மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்றதுக்காக தான் பிலிப்பு ரதத்துல ஏற சொல்லும் பொழுது உடனே கீழ்ப்படிஞ்சு ஏறதுனால அங்கே பிலிப்பு ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, அங்க ஒரு தேவ மனிதன் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டு காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏனோக்கு எப்படி இருந்தாரு? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற மனுஷன், தேவனோடு எப்போது பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய மனுஷன். இந்த நாட்கள்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒரு ஜெப அறை உண்டு பண்ணி அந்த ஜெப அறைக்குள்ள போய் காலையில இருந்து ராத்திரி முழுக்க போய் உட்கார்ந்து பேசுகிறது தான் கர்த்தரோடு பேசுகிறது என்று நினைக்கிறார்கள். நம்ம இந்த உலகத்துல அநேக காரியங்கள் இருக்கிறதுனால நம்ம அப்படி போய் தேவ சமூகத்துல எப்போதும் இருக்க முடியாது. நம்ம கடமைகள் எல்லாம் இருக்கிறதுனால பண்ணி இருக்க முடியாது. நம்ம எப்போதும் தேவனோடு பேசிக்கொண்டு எப்போதும் எந்த நேரங்களிலும் ரோட்ல நடந்து போகும் பொழுது, எப்ப பார்த்தாலும் வீட்டுல கடமைகள் செய்யும் பொழுது, ஆபீஸ்ல வேலை செய்கிற பொழுது, எந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கும் பொழுது, எப்போது 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 24 மணி நேரம் நமக்கு நினைவுகள் இருக்கிற டைம் எல்லாம் நம்ம கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்தில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம், கடைசி மணித்துளிகளில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுல கர்த்தர் சொல்லுகிறார், தேவனோடு சஞ்சரிக்கிறது தேவன் அதிகமாய் விரும்புகிறார். தேவனோடு சஞ்சரிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறவன் அவரோடு கூட எப்பொழுது பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? அவர் பாவம் செய்யாத பிரதான ஆசாரியரா தான் நமக்கு இருந்தாரு. நம்மளை போல ஒரு பாடுற மனுஷனா தானே இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் பிதாவோடு ஒன்றிருக்கிறதுனால அவர்கிட்ட பாவம் வரவில்லை. நாமும் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம தேவனோடு ஐக்கியமா இருக்கும் பொழுது, தேவனோடு சஞ்சரித்து இரவும் பகலும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் பாவம் வராது. நிச்சயமாய் தேவனுடைய வருகையிலே, ரகசிய வருகையிலே நாம் நிச்சயமாய் வரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்ப இன்னும் ஒரு முக்கியமான ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அதுல நமக்கு ரொம்ப 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 நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கலிலேயராகிய மனுஷரை, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். பாருங்களேன், நம்ம இயேசுவானவர் எப்படி வரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல அதே எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாளன் வரப்போகிறார். அந்த வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசுவானவர் எப்படி வரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல தேவனாகிய கர்த்தர் மத்திய ஆகாயத்திலே கூடிய விரைவிலே, கூடிய சீக்கிரத்திலே, நாளிலே சீக்கிரமா வரப்போகிறார். யார் 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 தயார் நிலையில் தேவனுடைய எல்லா காரியங்களுக்கும், தேவன் சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்து தேவனை தனக்கு முன்பாக நிறுத்தி எல்லா காரியங்களும் செய்கிறார்களோ, கீழ்ப்படிதல், அதே போல தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் தேவனுடைய வருகையிலே, ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் அதுல சொல்லப்பட்டிருக்கு, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய மருகை மட்டும் நான் உயிரோடு இருக்கும் நான் நித்திரை அடைவந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் இப்பொழுது கர்த்தருடனே கூட இருப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த வருஷத்துக்குள்ள வரலாம், எப்ப வேண்டுமானால் தேவன் வரலாம். அதனால ரொம்ப தயாராயிருங்க, தேவனோடு சஞ்சரிங்க, தேவனோடு எப்போது உறவாடுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, தேவனை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டே இருங்க. அதான் தாவீது சொல்றாருல்ல, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டே இருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது என்று சொல்றாரு. இப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இந்த கடைசி நாட்கள்ல சத்துரு செய்யற ஒரு பெரிய தந்திரமான சூழ்ச்சி என்ன தெரியுமா?
உலக கவலைக்குள்ளாக மக்களை அழுத்திக் கொண்டிருக்கிறான். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை, எனக்கு நிலத்தை வாங்கிட்டேன், அந்த நிலத்துல வீடு கட்ட முடியல, ஆலயத்துக்கு இடத்த வாங்கிட்டேன், ஆலயத்துக்கு இடத்த கட்ட முடியல, என் பிள்ளை பிரெக்னண்டா இருக்கிறா, என் பிள்ளை எப்ப குழந்தை வைப்பா, இதெல்லாம் நடக்கணுமேங்கிற உலக பிரகாரமான உலகத்துக்குரிய காரியத்திலே மனிதனை கவலைக்குள்ள அழுத்தி இருக்க. கடன் வாங்கிட்டேனே, கடனை கட்ட முடியலையே, அது இது எல்லாத்தையும் கவலையும் கொண்டு தன் மேல சுமத்துறதற்காய் சாத்தான் வகை தேடி கொண்டு திரிகிறான். இந்த நாட்கள்ல கடைசி நிமிஷத்துல வைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எவ்வளவு எச்சரிப்பான வார்த்தைகளை கொடுத்தாலும் மக்கள் உணர்வடையாத நேரம். ஏனென்றால் பிசாசானவன் அந்த பிள்ளைகளுடைய கண்களை குருடாக்கி விட்டான். கர்த்தருடைய வருகையில எதிர்கொண்டு போக எக்கால சத்தம் கேட்க விடாதபடிக்கு அவன் ஒரு தந்திரத்தை கையாளுகிறான். எச்சரிப்பாயிருங்கள். உலக கவலைகளை வெறுத்து தள்ளுங்கள். எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கணுமா அவர் பார்த்துக்குவார், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணுமா அவர் பார்த்துக்குவாரு, அவருக்கு சித்தலாம நம்மளுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது, கடன் பாராம அவர் பார்த்துக்குவாரு. எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்துல இறக்கி வைத்து விட்டு தேவனுடைய வருகை எதிர்நோக்கி காத்து கொண்டிருங்கள். தேவன் எந்த செகண்ட் வேணாலும் வரலாம். ஒரு இமைப்பொழுதிலே தேவன் வரப்போகிறார். அவரோடு கூட எதிர்கொண்டு நாம் போகிறதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியும், இரண்டாவது தேவனை நமக்கு முன்பாக நிறுத்தி அவர் சொல்லுகிறபடி நாம் கீழ்ப்படி நடப்போமானால் நிச்சயமா அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த உலகத்தில் காணப்படுகிற ஆசா பாசங்கள் இன்பங்கள் எல்லா அசுத்த கிரியைகளையும் இந்த நிமிஷமே நீங்கள் துடைத்து தள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். எல்லாம் ஒரு பக்கம் அது கிடக்கட்டு, நீங்க கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகி கொள்ளுங்கள். ஏனென்றால் கைவிடப்பட்டதுக்கு பிறகு எலியா எடுத்துக்கொண்ட பிறகு எலிசா இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பா அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு இல்லையா? இப்ப இருக்க ஒரு வருகை இருக்கு பார்த்தீங்களா? ஏசப்பாவுக்கு வருகை வர்றாரு இல்லையா? அந்த ரகசிய வருகையிலே வானத்துக்கு பரலோகத்துக்கு பிரியமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நீங்க வானத்தை அண்ணாந்து பார்த்தா உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை கிடைக்காது. நரகம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால நீங்க நினைப்பீங்க கர்த்தருடைய வருகை இன்னும் நாளுக்கு நாள் ரொம்ப நாள் இருக்குது, அதனால நம்ம கொஞ்சம் உலகத்துல ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு அப்புறம் ரெடி ஆகலாம் நினைச்சா நாட்கள் இல்லை. கர்த்தர் எச்சரிப்பால் சொல்லி கொண்டிருக்கிறார், நான் வருகிறேன், நான் மேகங்களுடனே வருகிறேன், இதோ நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீக்கிரமாய் வருகிறேன் இல்ல, வருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவ்வளவு காலம் நாம் பார்த்தோம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது சொல்லுகிறார், நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் யார் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? யார் யார் அவருடைய ராஜ்யத்துக்குள் போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஒரு கணம் என்று ஆராய்ந்து பாருங்கள். நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிந்தார் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்னென்ன பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள்? எந்தெந்த பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள்? மூழ்கி போய் கிடக்கிறீர்களா? இனி நாள் இல்லை, ஊரு கேட்டதெல்லாம் போதும், எழும்பி ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். மணவாளன் வந்து கொண்டிருக்கிறார். மணவாட்டியாகி நாம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு தூர பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று நீங்கள் வேதத்தை வாசித்தாலும் தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மாசற்றதும் தூய்மையான காரியம், மாசு நம்மள்ட்ட இருக்கக்கூடாது, தூய்மை இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே தேவனை புறம்பே தள்ளிவிட்டு மனிதர்களுக்கு செவிசாய்த்து கொண்டிருக்கிற காலமா இருக்கிறது. கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்த்து கொண்டிருக்கிற காலமா இருக்கிறது. அநேக ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்கிற நாட்களாய் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களே, யார் அற்புதங்களுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறீர்கள்? யார் அதிசயங்களுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நாட்கள் இயேசுவை நோக்கி கடந்து வாருங்கள். அற்புதங்கள் அடையாளங்கள் ஒரு பக்கம் கிடக்கட்டு, நீங்க தேவனை நோக்கி எழும்பி பிரகாசியுங்கள். தேவன் வருகிறார், தேவன் வந்து கொண்டிருக்கிறார். ஆயத்தமாகுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உங்கள் பரிசுத்த நடக்கை காத்துக் கொள்ளுங்கள். எந்த அசுத்தத்துக்குள் விழுந்து நடக்கிறீர்கள்? விபச்சாரமாக இருக்கலாம், போதை பொருட்களாக இருக்கலாம், எந்த ஒரு அசுத்தமாக இருந்தாலும் இன்றைக்கே வெளியே வாருங்கள். நாளில்லை. கள்ள உபதேசம் போதிக்கிற இடத்துல இருந்து உடனே வெளியே வாருங்கள். பணத்தை போதிக்கிற இடத்துல இருந்து உடனே வெளியே வாருங்கள். எவன் பணம் என்று போதிக்கிறானோ, எவன் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களினால் அவங்களை மயக்கி வைத்திருக்கிறானோ அவனை விட்டு ஓடிய வெளியே வாங்க. நாள் இல்லை. பணத்துக்கு பின்னாடி போகிறவனை நோக்கி போகாதீங்க. எவன் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான், யாரு கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறார்கள், யாரு பரலோகத்தை குறிச்சு போதிக்கிறார்களோ அந்த இடத்துல நீங்க இருங்க. மற்ற பணம் பொருள் உலகத்துக்குரிய ஐஸ்வர்யத்தை எவன் போதிக்கிறானோ அந்த இடத்துல விட்டு இப்ப வெளியே வந்துருங்க. வெளியே வந்து
சத்தியத்தை போதிக்கிற இடத்துக்கு போங்க. இல்லைன்னா நீங்க கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நீங்கள் இன்னும் உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் விழுந்து கிடப்பீர்கள் என்றால் நீங்கள் கைவிடப்பட்டு போட சூழ்நிலைகள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் கெஞ்சி கேட்கிறேன், நீங்க உடனடியாக பொருளாசைகளை வெறுத்து அந்த கூட்டத்தில் அந்த ஊழியக்காரனோட ஐக்கிய வைக்காதபடிக்கு வெளியே வாருங்கள். வேண்டிய ஜனங்கள் அவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான், உங்களையும் கூட்டிட்டு போக மாட்டான். பணம் எனக்கு பணத்தை கொண்டு அள்ளி தட்டு, எனக்கு அங்க நான் சபை கட்டணும், எனக்கு இந்த அதை செய்யணும், சபையை விரிவாக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். எவன் பணத்தை கேட்டுக்கிறானோ இது கடைசி காலம், அவனை நம்பி போகாதீங்க. அவனுடைய ஜனங்களே, வெளியே வந்துட்டு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். தேவன் இந்த வருடம் 2025 வரக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கிறது. உலகத்தில் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்களை பார்க்கிறீர்கள், எல்லா காரியங்களும் நீங்க பார்த்து கொண்டு தான் இருங்க. நியூஸ பாருங்க, எல்லா காரியங்களும் தேவன் வருகை ரொம்ப சமீபம் என்பதை நம்மளுக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறது. பணத்துக்கு முன்னாடி போகிற கூட்டங்களை விட்டு வெளியே வந்துருங்க. எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு கர்த்தராகிய இயேசு மணவாளன் வருகிறார். அவரை எதிர்கொண்டு போக, எதிர்த்து அவரை நாம் எடுத்துக்கொள்ளப்பட அவருக்காக பரிசுத்த வாஞ்சியோடு எப்போதும் அவரை நோக்கியே பார்த்து கொண்டிருப்போம். ராஜாவே எப்போது வருவார் என்று நமக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை சீக்கிரம் இல்ல வந்துட்டாரு. நம்ம தான் ஆயத்தமாகணும். பெட்டி சட்டி எல்லாத்தையும் கட்டி எல்லாம் ஆயத்தமாக வேண்டிய நாட்கள் ரொம்ப சமீபமா மாறிடுச்சு. அதனால எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு தேவனுடைய வருகைகள் அவரோடு கூட போவதுக்கு ரொம்ப ஆயத்தமாகுங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை பரிசுத்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் எச்சரிப்பின் செய்தி கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றியப்பா. அன்றைய கடைசி நிமிஷத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. எப்போது தயாராய் ஆயத்தமாய் கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி பார்த்திருக்கிற மனவாட்டிகளா எங்களை மாற்றுங்க. உலக அசுத்தங்கள், உலகத்துக்குரிய எந்த ஆசைகளும் எங்க இடத்துல வராதபடிக்கு சுவாமி, பாவம் எங்களை வராதபடிக்கு சுவாமி, எங்களை முற்றுமுடிய கரைத்திரை பிழைகள் போக்கி எங்களை பரிசுத்த மனவாட்டிகளாய் உங்க ராஜ்யத்துக்குள் கொண்டு வர எங்களை தகுதிப்படுத்துமாறு செபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் எந்த அடிக்டேஷன்ல இருந்தாலும் உடனடியாக வெளியே வர என் தேவன் அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. கிருபையாருங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.